வணக்கம். 9/2/2026 திங்கட்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய திதி இன்று காலை 7:05 வரை சப்தமி, அதனின்று அஷ்டமி. இன்றைய நட்சத்திரங்கள் இன்று காலை 7:07 வரை சுவாதி, அதனின்று விசாகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 7:07 வரை உத்திரட்டாதி, அதனின்று ரேவதி. கவனமாக இருக்க வேண்டிய ராசி மீனராசி என்பர்கள். மேசராசி என்பர்களே, இன்று கணவன் மனைவிக்குள் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. வெளிவட்டாரத்திலும் வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. ரிஷபராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் தடைதாமதங்கள் குறுக்கீடு ஏற்படும். எனவே எவ்விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படவும். மிதுனராசி அன்பர்களே, இன்று வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும் நாள் இன்று. கடகராசி அன்பர்களே, இன்று உடல் சோர்வு மனசோர்வு ஏற்பட்டு நீங்கும். எனவே உடல்நிலையில் மிகுந்த கவனத்தை செலுத்துவது நல்லது. சிம்மராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் காரிய தடைகள் ஏற்பட்டு பின்பு சரியாகும். எனவே எதிலும் கவனமுடன் செயல்படுவது நல்லது. கன்னிராசி அன்பர்களே, இன்று சொல்லை செயலாக்கி காட்டும் நாள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள். இன்று தனலாபங்கள் உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. பதட்டப்படாமல் எக்காரியத்திலும் செயல்படவும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று வீண் விரயம் வீண் அலைச்சலை காட்டுகிறது. எனவே எவ்விஷயத்திலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி பெறுவீர்கள். நல்லவர்களின் தொடர்பு ஏற்படும் நாள் இன்று. மகராசி அன்பர்களே, இன்று தொழிலில் அதீத வெற்றி உண்டு. எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி பெற்று மன நிம்மதி பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று மனம் குழம்பிய நிலையிலே இருக்கும். தந்தையார் உடல்நிலையில் அதீத கவனத்தை செலுத்துவது நல்லது. மீனராசி அன்பர்களே, இன்று சந்திராஷ்டிரம் தொடர்வதால் குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படவும். எவ்வித புது முயற்சியும் தவிர்க்கவும். வணக்கம் வீட்டு பண்புகளே, நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.